ராணி அக்கா ராணி அக்கா ராணி அக்கா உன்னை நான் ஃபோன் பண்ணி விളിச்சேன். அப்பா எடுத்த கடந்த போனை எங்கிட்டு போனேன்? ஜெனிசா, ஒரு பையோட எங்களோட காணுது. என்ன விஷயம்? என்ன பெண்டாட்டியா பாக்கா? அவ வீட்டுல இல்ல, கேட்டியா? வீட்டுல இல்லையா கண்ணா? நான் கொஞ்ச நேரமா ஃபோன் பண்ணேன். வாட்டி பிள்ளை நான் வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லி விളിச்சனா, எங்க போச்சுனா? இப்பதான் கேட்டியா? ரோஸ்மேரி ஃபோன் பண்ணி விളിச்சா, குட்டி அக்கா ரேசன் கடையில பாமாயில பருப்பை வந்துடும் ஓடி வா அப்படின்னு. பின்ன அந்த ஓடி போனா, கேட்டியா? சரி அண்ணா, பின்ன நான் வீட்டுக்கு போறேன். போயிட்டு நான் பிறகு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரல. என்ன அண்ணா? வாண்டி பிள்ளை வா போயிட்டு பிந்தி எடுத்து வா. என்ன ஓய், அங்க என்ன எத்தி எத்தி பார்த்து நிக்குதியா? போன என்ன காணையில நான் ஒரே தியாட்டம். எப்போ போன இவளை காணையிலன்னு இவள் அங்க தேடிட்டு இருக்குண்ணா. மத்த ஜெனிசா குட்டி வந்தா, ஒரு பை நிறைய துணியை வாரி கட்டிட்டு வந்தா. அவள்கிட்ட நீங்க என்ன சொன்னியா? நானா, நீ ரேஷன் கடை பேரிகன்னு சொன்னேன். பருப்பம் பாமையெல்லாம் கொடுக்கணும், ரேஷன் வாங்க பேரிகானாக்கன்னு சொன்னேன். இன்னும் குறை நேரத்து வர மாட்டா. நீ ரேஷன் கடைக்குங்களா போனேன்னு சொன்னேன். ஒய், உமக்கு நான் எங்க போனேன்னு தெரியாதாக்கா? நான் கிட்ட உள்ள அந்த ரோனிகத்தை வீட்டுக்குள்ள போனேன். அவ எனக்கு அழுவல மேக்கப் பண்ணி தாரேன்னு சொன்னா. அந்த அகலையாக நான் அவளுக வீட்டுக்கு போனேன். எங்க நீங்க ஜெனிசால்ட்ட நான் ரோனிகத்தை வீட்டுக்காக போனேன்னு சொல்ல தெரிஞ்சா அவ எங்கேயா அவளுக வீட்டு நடைக்கு வந்திருப்பாளா? அதுல இருந்து எல்லாரும் எழுவல அந்த சீலையில எல்லாம் பிரிச்சு எடுத்து பாத்துருக்கா. பார்த்தான் சீலையெல்லாம் சீலை எவ்வளோங்க வீட்டு நடைக்குள்ள பைகளையும் கொண்டு சீலையில எங்கன்னா கொண்டு அதுக்கப்புறம் இவ்வளவுக்கு இருக்கு. இனி மேல் கொண்டு எவ்வளவுங்கள இந்த வீட்டு நடையிலுக்கு ஒரு கட்டை பையன் தூக்கிட்டு உள்ள சீலையில வச்சு துணி வாங்கினேன். அக்கா அட்டி அக்கா, அங்க 4 டாப்பு 4 பாப்கார்ன் டாப்பு 500 ரூபாயாண்டி அக்கா, 600 ரூபாயாண்டி அக்கா. எப்போ கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு என்ன ஆஃபர் டி அக்கா, அங்க நீ வாரியட்டி அக்கா. அந்த துணி கடையாக்கம் இந்த துணி கடையாக்கன்னு கிடக்க விட மாட்டாளுவ. ஒய், நீ வாயை மூடி வச்சுட்டு இருந்தா கொள்ளேன். அவளுக்கு எடுத்த துணியெல்லாம் கொண்டு வந்து காட்ட வந்தா. இனி அவளோட காதல இது கேட்டா அவளை என்ன நினைப்பாளுவ? என்ன நினைப்பாளுவ? இனி மேல் கொண்டு அவளை எடுத்த துணி எங்க காட்ட வர மாட்டாளுவ. இந்த எல்லாம் காதுல கேட்டாளுவலங்கி. அழகா சீலை கட்டிட்டு தெரிஞ்ச ஒன்ன அந்த வவ்வாலு வெயில பெண்டாட்டி அவ எண்ணெய் பெண்ணு கட்டிட்டு வந்தானோ செம்மையா எங்களோட எல்லாம் சீலை கொடுத்துட்டு தெரிஞ்சாளுவ. அவ வந்து அக்கா பார்த்தீங்களா அக்கா, நான் டாப்பு போட்டிருக்கேன், டாப்பு நான் நைட்டு போடியன் எல்லாம் போட்டு அழகா சீலை கட்டிட்டு தெரிஞ்சவா. நான் கட்டிட்டு தெரிய இல்ல, போட்டுட்டு தெரிய இல்ல. இத நான் நல்லா இருக்குது. ஒய், இதுக்கு என்ன ஒய் குழப்பம்? ஓ, ஆஃபர் வாரி கட்டிட்டு இவ்வளவு தெரியதா கண்டோ. கூட்டம்னு சொன்னா வண்டியில ஏற வழி இல்ல, கடையில போக வழி இல்லன்னு இருக்கும். என்னன்னு கேட்டா கிறிஸ்துமஸ் ஆஃபர். என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஆளுவ 2 பஸ்ல கதை பேசிட்டு இருக்க ஆளுவ. ஒருத்து சொல்லியா, நான் என்ன தண்ணு ஒரு கடையில போய் துணி எடுத்துட்டியாக்கா 500 ரூபாய்ச்சி இது அழகா இருந்தேன்னு. உடனே இவன் உன்னை காட்டியா, நீர் அக்கா நான் இப்பதாட்டி அக்கா நான் மற்ற போத்தீஸ்ல போய் ஆஃபர்ல போய் துணி எடுத்துட்டு வரேன் காட்டுட்டி ஒன்னும் சீலையை பாக்கட்டு 800 ரூபாய சீலட்டி அக்கா 500 ரூபாய் கிடைச்சின்னு பார்த்தா இவ அண்ணன் எடுத்துட்டு வந்த அதே 500 ரூபாய் சீல தான் இவளும் 500 ரூபாய் எடுத்துட்டு வரா. பேரு ஆஃபர். நீங்க பறவை கட்டிட்டு வாடு, சம்பாதிச்ச பணம் அத்தனையும் துணி கடையில தான் இவ்வளவு. அவ்வளோக்கா வாங்கினாலும் சீலையெல்லாம் சரி, பேண்டையும் சரி, டாப்பையும் சரி வாங்கி வீட்டுல வச்சணும். இது அப்படி இல்லை, சும்மா இருக்கலாம். அக்கா பாருட்டி அக்கா, என்ன கொள்ளாண்டி அக்கா, விலைக்கு கண்டியட்டி அக்கா, ஆஃபரை பாத்தி அக்கா, செருப்பு ஆஃபர்னு வந்து ஊரா காட்டிட்டு தெரியவாளுவ. பின்ன இவ்வளோலாம் உடனே நெருங்கா பைசா எடுங்க, 1000 எடு, 500 எடு, 2000 எடு, நம்மள கிடக்க விட மாட்டாளுவ. எலி மேல் கொண்டு வந்துட்டு சொல்லிட்டேன், எவ்வளவு சரி இந்த வீட்டு நடையில துணி எடுத்தேன் அக்கா, அக்கா பாக்கு கொண்டு வரணும். அன்னைக்கு இருக்கு ஒன்னே அடிச்சு விரட்டி தாரேன். ஏக்கா ராணி அக்கா, கேரு எப்ப எவா அடுத்தவளா? பண்ணே சுசீலா, அங்கோடி ஓடிட்டி, நான் வாரேன். ஓடு ஓடிட்டு சீக்கிரம் ஓடு. நேரம் கட்ட நேரம் வந்துறியா? இந்த மணியை இன்னை பார்த்து வீட்டுல இருக்கேன். ஓடிட்டி.